ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயன் வந்து ஆட்சி தக்க வச்சுப்பாரா இல்லை போயிடுமான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஃபுல் டே அதுவே ஓடிச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான அதுக்கான வேலைகள் வந்து சட்டசபையில் இன்றைக்கி வாக்கெடுப்பு நடந்துச்சு. ஸோ அதுக்கான எதிர்ப்புகள் என்ன, ஆதரவு என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்பவுமே வந்து கணக்கெடுப்புன்றது வந்து என்றைக்குமே லைவே வராது. அதை வந்து இவங்களுக்கு கணக்கெடுக்கிறோன்னு சொல்லி லைவ் கட் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி விஜயனை வந்து மக்களுக்கு தெரியணும், கணக்கெடுப்புனா என்னன்றது தெரியணும், மக்களும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு டோர்லாம் சாத்திட்டு கணக்கெடுப்பு எடுத்து நடத்தினாங்க. சரி, ரைட், அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சரி, இந்த கணக்கெடுப்பு 100 மெஜாரிட்டி இருக்குது, ஓகே, ஆட்சி அமைக்கலாம், ரைட்டு. இதை தாண்டினா எதிர்ப்புகள் இருக்குது, இவங்க மேலே என்னென்ன சொல்கிறாங்க, கருத்துக்கள் என்னன்றதெல்லாம் வந்து சபாநாயகர் கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஒருத்தராக வந்து முதல்ல தான் விஜயண்ணா வந்து அந்த ஓப்பனிங் எடுத்து வச்சார் சிஎம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வன்னியர் அரசு, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சது. இப்போ அதுக்கான எதிர்ப்புகள் என்னன்றது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களும் ஏந்து சொன்னாங்க. அதே மாதிரி அமமுக கட்சியில் சேர்ந்த ஒரு காமராஜன்ற ஒருத்தர் வந்து எம்எல்ஏ அவர்கள் என்ன நேற்று வந்து விஜயண்ணா வந்து அப்படி போயிருந்தாங்க, உங்கள் ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிலாம் சொன்னார். அதனால பார்த்தீங்கன்னா நேற்று அவர் கட்சியிலேருந்தே நீக்கிட்டாங்க. அதுக்கு அவரும் ஒரு ரீப்ளே கொடுத்துருந்தார். நீங்கள் கட்சி விட்டு தூங்கினா கூட பரவாயில்ல, நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன், ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது நான் ஆதரிக்கிறேன், அது கூட பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நான் டிவிகேக்கு தான் ஆதரிப்பேன், சிஎம்க்கு தான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு அவர் நேற்றே சொல்லிட்டார். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி அவர்கிட்ட வந்து பேசும்போது அவர் அதே சொல்லிட்டார். நான் நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்லுவேன், என்றைக்குமே வந்து இந்த கட்சிக்கு நான் வந்து என்றைக்குமே ஆதரவு கொடுப்பேன், அந்த கட்சி என்னை கை விடலாம். ஸோ மக்களை இவர் தாங்கி பிடிக்கிறாரு, ஸோ என்னையும் தாங்கி பிடிப்பாருன்னு சொல்லி அதுவும் அவர் வந்து பேசி அவரும் இப்போ ஆட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாத ஏடிஎம்கேல வந்து எல்லாருமே சில பேர் எதிர்ப்பாக தெரிவித்தாங்க. இவர் வந்து அந்த ஜோதிடர் அவர்களை வந்து நீங்கள் எப்படி அரசு நியமனம் பண்ணலாம், அது எப்படி உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க, இது வந்து ஜென்ராலஜி அறிவியல் பூர்வமான நாடு, நீங்கள் வந்து ஜோதிடம் வந்து உள்ளே ஏற்றுட்டு ஆன்மீகத்தையும் உள்ளே ஏற்றுட்டு வரீங்கன்னு சொல்லி அது ஒரு விவாதம். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஹைலைட்டாகவே தெரியுது. அதுதான் அவங்க எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. பிரேமலதா அவர்களும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன மைண்ட் செட்னா இவரை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ விஜயனை வந்து கேஷுவலாக இருக்கிறாரு, நான் இதை பண்ண போகிறேன்பா அப்படின்னு. ஸோ அது வந்து உங்களுக்கு தப்பாகவே தெரியுதுன்றனால அந்த வேர்டு எடுத்துக்கினாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஜயனை வந்து அன்றைக்கி அந்த நேற்று நியமிச்சது வந்து இன்றைக்கி வாபஸும் வாங்கிட்டார். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அதுக்காக வன்னியர் அரசு அவர்களும் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார், அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு இதுதான், ஸோ விஜயனாவே எப்படியாச்சும் போட்டு சிஎம் அவர்களே நான் ஒரு பழி போடணும் அப்படின்னு. அப்புறம் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவரும் நானோ பேசினார். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வாயை மூடிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தார். இந்த வாட்டி எதிர்கட்சியானோடனே மக்களுக்காக குரல் கொடுக்குறன்ற பேரில் பேசுகிறாரு. அதாவது வந்து நீங்களாம் வந்து தூய சக்தி தீய சக்தி சொன்னீங்க. ஸோ அந்த கட்சியிலேருந்து வந்தவங்க கிட்ட தான் நீங்கள் போய் கூட்டணி கேட்டிருக்கீங்க, ஆதரவு கேட்டிருக்கீங்க. அப்புறம் குதிரை பேரத்தில் தான் இந்த கட்சி நடந்திருக்கு, இது எவ்வளோ கேவலமான செயல், நான் நாகர்த்தியோடு சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு. நல்லா கேட்டுங்க, இது வந்து கணக்கெடுப்பு பண்ணுறனால தான் விஜயன்னா சைலண்ட்டாக இருக்கிறாரு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுனுக்கிறாரு. அவர் பேசுகிறத விட செயல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ கணக்கெடுப்புன்றனால அவர் அதை பற்றி பேசலை. இனி வரப்போகிற நாட்களில் அதை பற்றி கொடுப்பாரு உங்களுக்கு. இப்போ அவர் பேசாதனால தான் இப்போ எல்லோரும் பேசுகிறீங்க. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு. அவர் கொடுக்கணும்னு இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களே ஆதரவஞ்சனும் சரி எல்லாரும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவர் பேசாத வரைக்கும் நீங்கள் பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் அது ஒரு ஹெட்லைன் போட்டு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் சிஎம்ஐ விளாசினார் அப்படி இப்படின்னு போட்டுனுக்கிறாங்க. நீங்கள் ஃபயர் விடுங்க, என்ன போட்டுங்க, எதை வேணால் பண்ணுங்கள். விஜயண்ணா தெளிவாக இருக்கிறாரு, நான் மக்களுக்கான சக்தி, மக்களுக்காக நான் வந்திருக்கேன்றது அவர் தெளிவாக இருக்கார். இல்லை இன்னொரு உருட்டு என்னென்னா, விஜயண்ணா ஜெயிக்கணுன்றதுக்காகலாம் இங்கே ஓட்டு போடல, குடியரசுத் தலைவர் வரக்கூடாதுன்னு தான் இவங்களாம் ஆதரவு கேட்டிருக்காங்க. என்னென்னவோ பேசுறது, வாயில் வந்ததெல்லாம் பேசுறது, ஒரு லிஸ்ட் ஏற்றுன்னு வந்துட்டுக்கிறாங்க பொழுது. பேசுங்க, என்னென்ன பேசணும் பேசுங்க, மக்களுக்கு தெரியும், மக்கள் யாரை நம்புகிறாங்கன்னு தெரியும், யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றது தெரியும். அது உங்களுக்கு தெரியலன்றது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பேசுங்க, மக்கள் யார் கூட நிற்கிறாங்கன்றது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து கட்சி நடத்தாதீங்க, ரியலாக கட்சி நடத்துங்கலாம் அட்வைஸ் பண்ணுறீங்க. இந்த ரியல் கூட உங்களுக்கு கிடைக்கலையே, அதுதானே இப்போ பிரச்சனைங்க. நீங்கள் எவ்வளோ பேசுவீங்க, அடுத்த சட்டசபையில் எப்படி தீயாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அவர் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது புரியல உங்களுக்கு ஒன்றும்.
ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு அது நடந்துகிட்டே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாத எடப்பாடி அவர்களும் வந்து ஆதரவு இல்லை, அவரும் பேசுகிறாரு, என்னென்னோ பேசுகிறாரு. நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம், எங்களை மீறி அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து உதயநிதி அவர்கள் வந்து சோஃபா ஃபஸ்ட்டு போகுது, பின்னாடி வந்து பூங்கொத்து போகுது, இவரும் பின்னாடியே போகிறாரு, புஷ்பா ஃப்ளவர் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நீ பேசு ராஜா, எவ்வளோ பேசுவேன் பேசு, நான் பேசுவேன். அன்றைக்கி நீ எப்படி கதறன்றதை பாருன்றது விஜய் மைண்ட் செட்டாக தெரியுது சிஎம் அவர்களது. ஸோ அதனால் வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. நீ பேசு, என்னென்ன பேசுகிறியோ பேசு. அதே மாதிரி விஜய்னாவும் வந்து அது என்னென்ன எதிர்கட்சிகள்லாம் பேசுனாங்களோ அதெல்லாம் உள் வாங்கிக்கிறாரு. ஓகே, இது வந்து குதிரை பேரம் கிடையாது, குதிரையாக ஜெயிக்க போகிற கட்சி அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தார். இதே தான் நீங்கள் எங்கே போனாலும் சரி, விஜயண்ணா தான் அடுத்த வர எல்லா வருஷமும் விஜயண்ணா ஆட்சியாக தான் இருக்கும். நீங்கள் மக்கள்கிட்ட இப்போ தான் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் அடுத்த வாட்டி இந்த வாட்டி செட் ஆகுது, ஏன்னா போட்டு பொழந்துட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், அவருக்கான அங்கீகாரம் மக்கள்கிட்ட இருக்குது, அது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கான என்னன்றதை மக்களுக்கு புரியும். இந்த ஓட்டுனால இவர் ஜெயிக்கிறாருன்றத மக்களுக்காக இவர் வந்திருக்காரு. அதுவும் கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு புரியும். புரிஞ்சாலும் நீங்கள் புரியாத மாதிரி தான் இருப்பீங்க, அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாத ஃபைனலாக வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க. உதயநிதி அவர்கள் வந்து நாங்கள் எங்கனால இந்த கட்சிக்கு நாங்கள் எதிராக நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் டிஎம்கே வெளியே போயிடுச்சு. ஏடிஎம்கே டிவிகே வந்து மெஜாரிட்டிஸ் அந்த கணக்கு பார்க்குறதுனால டிவிகே சைடு எல்லாருமே ஏந்துட்டாங்க, 120 பேர் கம்ப்ளீட்டு. அதே மாதிரி இந்த சைடு காமராஜ் அவர்களும் கணக்கு. அது மட்டும் இல்லாத ஏடிஎம்கேல 27 பேர் சம்திங் டிவிகேக்கு ஆதரவுன்னு சொல்லி ஏந்து நின்ட்டாங்க. அதாவது இப்போ மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா ஆதரவு வந்து 144 ஆதரவு, ஃபுல் மெஜாரிட்டி. ஸோ இனி இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு கன்ஃபார்மாக தொடரும். எதிர்ப்புகள்னு பார்த்திங்கன்னா 22 பேர், நடுநிலைன்னு பார்த்திங்கன்னா 4-5 பேர் தான். ஸோ அதனால் வந்து 144 ஃபுல் மெஜாரிட்டி. இது எப்படி ஆகுன்றதெல்லாம் வந்து அது அப்புறம் கதை. பட் ஆனால் இந்த வாட்டி அவர் மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாரு, சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் விளையாட்டே இருக்குது. இப்போ என்ன வேணும் பேசிங்க. இந்த மெஜாரிட்டி காட்டத்தான் விஜய் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அவர் என்ன பண்ணாலும் ஒரு வேறு லெவல் இம்பேக்ட் ஆகும். ஸோ நேரில் போய் தலைவர் பார்க்கும்போது இப்போல்லாம் அதில் வந்து கிரிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போய் பார்க்குறாரு, இவருப்பா அவர் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ அவர் ஆட்சியில் வந்துட்டாருன்றது தான் உங்களுக்கு பிரச்சனை. அது எல்லாமே மாறும். உங்களுக்கு செம்மட்டு அடி கொடுப்பாரு. அவர் பேச ஒன்றும் ஆரம்பிக்கலை, பேசுவார். பேசும்போது எல்லாம் கப்பு சிப்புன்னு வாய் முன்னு இருப்பீங்க பாரு, அந்த டைம் பேசவே மாட்டீங்க. மக்களுக்காக குரல் கொடுக்குற நீங்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கும்போதே குரல் கொடுக்கல, என்னென்னவோ சொல்கிறீங்க, உருட்டுறீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா லைவே பார்த்தீங்கன்னா 1 lakh பேர் பார்க்குறாங்க. மக்கள் முட்டம் கிடையாது. ஓகே, உங்களுக்காக பார்க்கல, விஜயனுக்காக பார்க்குறாங்க, அதை புரிஞ்சுங்க. இனி வரப்போகிற நாட்களில் தரமாக சம்பவமாக இருக்கும். விஜயனோட அந்த அறிவிப்புகள்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இது மென்மேலும் வளரணும். அதே மாதிரி வந்து உதயநிதி அவர்கள் வந்து வச்ச கோரிக்கை, திமுக ஆட்சியில் என்னென்னலாம் மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களோ அதெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து திமுக ஆட்சியில் என்ன மகளிர் இது என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே இருக்கும் பாதி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ விஜயனாக்கு தெரியும். ஓகே, நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, அவருக்கு தெரியும். இதோட இம்பேக்ட் ஒன்றும் அதிகமாக இருக்கும். வந்த 4 நாள்லேயே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டாரு. 5 வருஷம் இருக்குது, அவர் இம்பேக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். வாக்கெடுப்பு கணக்கு ஃபினிஷ், ஃபுல் மெஜாரிட்டி 144 மெஜாரிட்டியில் வந்துட்டார். இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. சும்மா வச்சு செய்ய போகிறாராலையும் இனி எத்தனை பேர் கதறுவாங்கன்றது வெயிட் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இனி நம்ம ஆச்சு தான் நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.